தரையிலே கிடந்த காவி நூலை எடுத்ததினாலே பேற்றுக்குடலாக அறுதியிட்ட ஆச்சாரியனை விசேஷிப்பதாக நினைத்து பேற்றுக்குடலாக அறுதியிட்ட ஆச்சாரியர் சதுஸ்ரார்த்தமத்தை ஆசிரமத்தை பிராபித்து காஷாயம் சார்த்தி இருக்கிற எம்பெருமானார் என்று நம்மை சொன்னபடி எந்த ஆச்சாரியனாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் பாருங்க, ஆகாஷாத்து பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதிங்கிற போலே எத்தனை ஆச்சாரியர்களை பற்றி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலும் இவர்கள் எல்லாருக்கும் பிரகாரியாக இருக்கிறதாரு உடையவர். அப்போ ஆச்சாரியர்கள் பலர்னு சொன்னால் அதிலே ஒருத்தர் தான் பேற்று பெற்று கொடுக்க போகிறார், ஒருத்தர் தான் பிராபியத்தை கொடுக்க போகிறார்னு சொன்னார். அந்த ஒருத்தர் யாருங்கிற சந்தேகம் வந்தது. இதோ காவி நூலை எடுத்து திருமுடியில் வச்சிருந்ததுனாலே ஓஹோ காவி வஸ்திரம் தரிச்சென்றிருக்கிறத உடையவர் தான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தையும் சொல்லிட்டா. ஆச்சாரியர் சதுர்த்தாசிரமத்தை பிராபித்து, சதுர்த்தாசிரமங்கிறது துரியாசிரம், 4வது ஆசிரமம்னா சந்நியாசாசிரம், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற எம்பெருமானார் என்று நம்மை சொன்னபடி தலையிலே வைத்ததினாலே நமக்கு மூர்தன்யரான இவர் அனைவருக்கும் அதிசயாவகர் என்னுமிடத்தை வெளியிட்டபடி. சரி, அந்த காவி நூலை எடுத்து கையில் கூட காட்டியிருந்தாலும் சன்னியாசின்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையோ, அதை தலையில் வச்சுருந்ததுனால் மொத்த பேர்லேயும் தலைமையாக இருக்கிற ஆச்சாரியர் இவர் தான் சொல்கிறாளாம். தலையில் சொல்லிட்டதுனாலே எல்லா ஆச்சாரியர்களுக்கும் தலைவருங்கிறதையும் சொல்லி நமக்கு மூர்தன்யரான இவர் அனைவருக்கும் அதிசயாவகர் என்னுமிடத்தை வெளியிட்டபடி அங்கிராமல் உள்ளே புகுந்ததுனாலே அந்த இடத்துல நிற்காமல் கதவை சாத்தின்னு உள்ளே போயிட்டு உங்களை போயிட்டு வாங்கோன்னு சொல்லிட்டாலும் இல்லையோ, அதனால் நமக்கு அங்கிராமல் உள்ளே புகுந்ததுனாலே இப்படிப்பட்ட ஆச்சாரியனை ஹிருதயத்துக்குள்ளே பேணி கொணர்ந்து புகுத வைத்து கொண்டேன் பிரிதின்றிங்கிற பாசுரம் படி ஆச்சாரியனை உள்ளத்துக்குள்ளே ஜாகிரதையாக வச்சுக்கணும், வெளியில் போட்டுவிடக்கூடாது. அதனால தான் வெளியில் இருக்கிறவங்களை போக சொல்லிட்டு ஆச்சாரியனை உள்ளே வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் உள்ளே போயிட்டான். அப்போ அவர் உள்ள போனதுனால உள்ளத்துக்குள்ள ஆச்சாரியனை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அனுசந்தித்து கொண்டு இருக்கையே தத் சம்பந்திகளுக்கு ஸ்வரூபம் என்னும் அர்த்தத்தை வெளியிட்டபடி ஆகையாலே நீங்களும் இவ்வர்த்தத்திலே நிஷ்டராய் போருங்கோள் என்று அருளி செய்தார். அவர் சொல்லி கொடுத்துருக்கிற செஞ்சு காட்டின அர்த்தத்தில் உங்களுக்கும் நிஷ்டை இருக்கட்டும், அந்த நம்பிக்கையோடு இருங்கோ. இத்தாலே பொன்னாச்சியாரை இடுவித்து தம்முடைய உபாயாத்மகமான ஆச்சாரியத்துவத்தை வெளியிட்டருளினபடி இதனால் பொன்னாச்சியாரை வச்சு ராமானுஷர் தானே உபாயங்கிற அர்த்தத்தை வெளியிட்டுட்டார் லோகத்துக்கு. இப்போ உங்களுக்கு தோணும் அதே பொன்னாச்சியார், அது ஏன்னால் பலரும் வெளியிட்டிருக்காளே, அவள் மட்டுமே இல்லை. இப்போ அப்படின்னா இன்னன்னாருக்கு இன்னன்னார் சொன்னாத்தான் எடுபடும். இப்போ ஸ்திரீகள் சொன்னால் ஸ்திரீகள் கேட்டுப்பா, ஆண்கள் சொன்னால் எல்லாம் புருஷாளுக்கு ஸ்திரீகளுடைய கட்டமே தெரியாது சொன்னது, அதனால் நீர் சொன்னதெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லுவா. புருஷாளை கேட்டு பார்த்தா அதெல்லாம் புருஷாள் கட்டம் ஸ்திரீகளுக்கு தெரிய போகிறதா, நம்ம யாரானு பேசினா கேட்டு போகுவா. ஆச்சாரிய புருஷர்களாக இருந்தால் ஆச்சார புருஷால் சொன்னால் தான் கேட்டுப்பா, சிஷ்யர்களாக இருந்தால் பக்கத்து சிஷ்யால் சொன்னால் கேட்டுப்பா. அவரவர்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை விஷயம் இருக்கும் இல்லையோ, இன்னார் சொன்னால் கேட்டுப்போம். அப்படி ஏமாற்றுதல் அதை பற்றிலாம் சொல்லலை, நிஜமாகவே நம்பிக்கை வரணும்னாலே. இல்லைன்னா பெருமாள் அவதரித்து நடத்தாததை எதுக்கு ராமானுஷர் அவதரித்து நடத்தினார்? முதல்ல மனுஷன் ஜீவாத்மா, பரமாத்மா இறங்கி அவர் ஏதானும் பண்ணிட்டு போயிடுவார். சீதையை தொலைச்சார்னு ராமன் அழுதுன்னு இருக்கார் பாரு, நீ அழலை என்னார். சாமி அவருக்கு எப்போ கிடைப்பார்னு தெரியும், தெரிஞ்சு அழுதுன்ட்ருக்கார், எனக்கு உங்களுக்கும் தெரியுமா? அப்போ அதனால் அவர் பண்ணுறது எல்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டான். இதே ஒரு ஜீவன் பண்ணான்னா நம்பிக்கை வருது இல்லையோ. அதனால் பொன்னாச்சியாரை கொண்டு வெளியிட்டார். எம்பாரும் வடுக நம்பியும் உடையவர் ஏகாந்தத்திலே எழுந்தருளி இருக்கிற வளவிலே அவர் திருவடிகளிலே சென்று தண்டம் சமர்ப்பித்து 2 பேர் எம்பார் வடுக நம்பிகள் 2 பேர் உடையவர் போய் சேவிக்கிறார். மதுரகவியாழ்வார் தேவுமற்றறியேன் என்று சேஷித்வ சரண்யத்துவ பிராபியத்துவங்கள் 3ஐயும் ஆழ்வாரிடத்திலே அறுதியிட்டு ததேக நிஷ்டராய் பிரதம பர்வத்திலே கண்வையாதே எழுந்தருளியிருந்த நிலை அடியோங்களுக்கு உண்டாம்படி கிருபை பண்ணியருள வேணுமென்ன. முதலியாண்டான் எம்பார் வடுக நம்பிகள் இவா 2 பேரும் உடையவரிடத்தில் பிரார்த்திக்கிறார். ஏற்கனவே மதுரகவியாழ்வார் தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடித் திரிவனே என்று நம்மாழ்வாரே தனக்கு தெய்வம், நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் தெரியாது. சேஷி நம்மாழ்வார், சரண்யர் நம்மாழ்வார், பிராபியம் நம்மாழ்வார். ஓம் நமோ நாராயணாயான்னு 3 சப்தங்களா, அதில் ஓம்ங்கிறதுனாலே பெருமாள் சேஷி நம்ம சேஷன்னு புரிஞ்சுக்கிறோம், நமஹாங்கிறதுனாலே அவர் தான் சரண்யன் நம்ம சரணாகத்தாள்னு புரிஞ்சுக்கிறோம், நாராயணாயாங்கிறதுனாலே அவர் தான் பிராபியம் நாமெல்லாம் அடைஞ்சு கைங்கரியம் பண்ணுறவா புருஷார்த்தத்தை பெறவான்னு புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் பெருமானிடத்தில் புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஓம் நமஹா நாராயணாயா. அதே போல் மதுரகவியாழ்வார் சொல்கிறார்,
நம்மாழ்வாருக்கு அடியேன் சேஷன், நம்மாழ்வார் தான் அடியனுக்கு சேஷி, நம்மாழ்வார் இடத்துல தான் அடியேன் சரணாகதி பண்ணியிருக்கேன், ஆச்சாரியனான அவர் தான் எனக்கு சரண்யர், நம்மாழ்வார் தான் எனக்கு பிராப்பியம், எனக்கு புருஷார்த்தமே அவர் தான், அவர் கைங்கேற்றம் தான் எனக்கு பலம் என்று மூணையும் நம்மாழ்வாரிடத்திலே வச்சு பாடினாரே. தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடித் திருவனை என்று அந்த நிலை அந்த நிஷ்டை அடியோங்களுக்கு தேவரீரிடத்தில் வரும்படி அனுகிரகிக்க வேணும்னு கேட்டுக்கிறார். நன்னாவே இருக்கு வடுக நம்பிக்கை. மணவாளர்கள் சாதிக்கும் போதே எல்லாம் உன்ன ஒழிய ஒரு தெய்வம் மத்தறியா வடுக நம்பி நிலை. ராமானுஜரை தவிர ஒரு தெய்வமே அவருக்கு தெரியாது. ஆனால் இப்போ பிரார்த்திக்கிறார் அந்த சுவாமி, பிரதம பருவத்தில் கண் வையாதே. பிரதம பருவங்கிறது பகவானை பற்றுதல், பெருமானே சேஷின்னு சொல்கிறது, பெருமானே சரண்யன்னு சொல்கிறது. சரம பருவங்கிறது ஆச்சாரியனையே சேஷிங்கிறது, ஆச்சாரியன சரண்யன்கிறது, ஆச்சாரியன் பிராப்பியங்கிறது. இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா அடுத்து 2-3 தடவை அதை சொல்ல போகிறார். பிரதம பருவ சரம பருவ. பிரதம பருவங்கிறது பெருமான், சரம பருவங்கிறது ஆச்சாரியன். அப்படின்னா அந்த அதிகாரிக்கு அது பேர் இல்லை. பிரதம பருவ நிஷ்டைன்னு சொன்னால் பெருமானே சேஷி, பெருமானே சரண்யன், பெருமாளே பிராப்பியம் என்று இருக்கிறது. சரம பருவம்னால் ஆச்சாரியனே சேஷி, ஆச்சாரியனே சரண்யன், ஆச்சாரியனே பிராப்பியம் புருஷார்த்தம்னு இருக்கிறது. இதில் பிரதம பருவத்தை பார்க்காம சரம பருவத்தை பார்க்கணும்னு கேட்கிறார். நிஷ்டை எவ்வளோ இருக்கணும்னா பெருமாள்கிட்ட இந்த பிரதிபத்தியெல்லாம் விட்டுட்டு எல்லாம் இந்த ஆச்சாரியனிடத்துல தான் தேவரீர் அனுகிரகிக்கணும். ஏன் அது அவரிடத்துலையும் வச்சுட்டு இவரிடத்துலையும் வச்சுக்கூடாதன்னால் இல்லையே. மதுர்கவி ஆழ்வார் தேவு மற்ற அறியேன்னு சொல்கிறாரே, இந்த தெய்வத்தையும் அறிவேன், நம்மாழ்வாராகிற தெய்வத்தையும் அறிவேன்னு அவர் சொல்லலை. நம்மாழ்வார்ங்கிற தெய்வத்தை தவிர தேவு மற்ற அறியேன். ஆச்சாரியாது இக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகேன்னு சொல்லுவர். அதனால வேறு தெய்வம் எனக்கு தெரியாதுன்னார். அந்த நிலை அடியங்களுக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறார். மதுர்கவி ஆழ்வார் ஆழ்வாரிடத்திலே பண்ணின பிரதிபத்தி உங்களுக்கு நம்பக்கலிலே உண்டாம்படி பண்ணினோமே. உடையவர் சிரிச்சுட்டே சொல்கிறார், மதுர்கவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாரிடத்தில் எவ்வளவு நம்பிக்கை இருந்ததோ அந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம இடத்துல ஏற்படும்படி உமக்கு நாம் அனுகிரகிச்சோம். இனி உங்களுக்கு செய்ய வேண்டும் அம்சம் என், அதையே கொடுத்தாச்சு, நீங்கள் கேட்டதை கொடுத்துட்டேன், இனிமேலும் உங்களுக்கு எதானு பண்ணணுமான்னு கேட்கார். இந்த பிரதிபத்தி யாவதாத்ம பாவியாய் நடக்கும்படி பண்ணியருட வேண்டும். இதே நம்பிக்கை ஆத்மா இருக்கிற வரைக்கும் நடக்கணும், அதை மட்டும் தேவள் பண்ணி கொடுத்துறாங்கிறார். சொல்கிறது சுலபமாக போச்சு. இப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா வரும்? ஆத்மா இருக்கிற வழக்குன்னா சுமாராக எந்த தேதியாக இருக்கும், எந்த வருஷமாக இருக்கும், இல்லை எந்த பிறப்பாக இருக்கும்னால் ஆத்மாவுக்கு அழிவே இல்லையே. யாவதாத்ம பாவின்னு சொல்லிட்டா எப்போதைக்கும்னு அர்த்தம். இனிமே எப்போவா இருந்தாலும்னா வைகுந்தம் போனது உட்பட இங்கே மட்டும்தான் ஆத்மாவா, அங்கே போனாலும் அதே ஜீவாத்மா தான். அப்போ வைகுந்தத்தில் போனாலும் வைகுந்தநாதனிடத்தில் கண் வையாமல் பரமவதநாதனை பார்க்காமல் உம்மையே சரண்யராய் சேஷியாய் பிராப்பியமாய் பார்க்கணும்னால் கொஞ்சம் ஜாகிரதை ஆகிடுவார் ஆச்சாரியனுப்போ. ஏன்னா இது எல்லாத்தையும் இங்கே இருக்கிற வரைக்கும் நினச்சின்னு அவர் கொடுத்துருவார். இவர் யாவதாத்ம பாவின்னு சொன்ன உடனே ஜாகிரதை ஆகிட்டார் சுவாமி. அப்போன்னு என்ன, அங்கே போனப்பறம் அதையே கேட்குறீரானார். ஆமாம், அங்கே போனாலும் பரமதநாதனுக்கு கைங்கரத்தை நாங்கள் கேட்கல, உம்ம கைங்கரத்தை தான் கேட்கிறோம். இந்த பிரதிபத்தி யாவதாத்ம பாவியாய் நடக்கும்படி பண்ணியருள வேணும். என்ன ஆச்சாரிய அபிமான நிஷ்டனாகில் இங்கே நிற்க வேண்டாமோ என்று மிகவும் உகந்தருளி. இதில் ஒரு விசாரம் வரும், விசாரத்துக்கு அப்புறம் பதில் சொல்லிப்போம். இப்போதைக்கு என்ன அபிமான இவாளுக்கு, எது வரைக்கும் நம்ம சம்பந்தம் வேணும்னு கேட்குறா என்று சந்தோஷப்பட்டுட்டு உபாய உபேய பாவேன தமேவ சரணம் பிரஜேத். உபாய பாவத்தோடும் உபேய பாவத்தோடும் அதே ஆச்சாரியனையே சரணமாக பற்ற வேண்டும். தமேவ சரணம் பிரஜேத். இதே தமேவங்கிறத கண்ணனுக்கும் சொல்லலாம், இதே தமேவங்கிறத ஆச்சாரியனுக்கும் சொல்லலாம். ஏன்னா உபாயோபேயத்வே ததிகதவ தத்துவம் நது குணவுன்னு பட்டர் சாதிக்கிறார். உபாய பாவம் பிராப்பிய பாவம் இந்த ரெண்டும் பெருமாளுக்கு இன்றியமையாதது. அவர் தான் உபாயமாக இருக்கார், சரணாகதி ஆயிடுத்துன்னா அவர் தான் பிராப்பியமாயிடுறார். இது ரெண்டும் அவரிடத்துல இருக்குது. அந்த ரெண்டையும் ஆச்சாரியனிடத்தில் வச்சு செய்யின்னு சொல்கிறார். நமக்கு இரண்டாகாரம் உண்டாகையாலே இரண்டிடத்திலும் நம்பக்கலிலே இரண்டையும் அறுதியிட்டு அந்த ஆகாரம் நமக்கு இருக்குது. பெருமாளுக்கும் பிராப்பிய பிராபகமாக இருக்கார், உபாய உபேயமாக இருக்கார், ஆச்சாரியனும் உபாய உபேயமாக இருக்கார். அதனால தான் இவா கேட்குறா போல் இருக்கு. அடுத்தது அவருக்கு தோன்றது, நமக்கும் இரண்டாகாரம் உண்டாகையாலே. இரண்டாகாரம்னா உபாயத்துவம் பிராப்பியத்துவம். உபாயமாக இருக்கிறது புருஷார்த்தமாக இருக்கிறது. உபாயத்துவம்னு சொல்கிறது அவர் தான் கொண்டு போய் மோட்சத்துக்கு சேர்க்கிறவர்.
புருஷார்த்தம்னு சொல்றது மோட்சத்துக்கு போனப்புறம் கைங்கரியம் பண்ணணுமே, அதுவும் அவர் தான். என்ன இந்த ரெண்டு ஆச்சாரியனிடத்தில் இருக்க, இரண்டிடத்திலும் நம் பக்கலிலே இரண்டையும் அறுதியிட்டு, இரண்டிடத்திலும்ங்கிறத லீலா விபூதியிலும் நித்திய விபூதியிலும்னு போட்டுங்க. இரண்டையும் அறுதியிட்டுங்கிறத உபாயத்துவத்தையும் பிராபியத்துவத்தையும்னு போட்டுங்க. அப்போ இந்த லோகத்திலையும் உபாயம் பிராபியம் ஆச்சாரியன், வைகுந்தத்துக்கு போனாலும் உபாயம் பிராபியம் ஆச்சாரியன். என் அறுதியிட்டு இத்தை நம் பக்கலிலே இரண்டையும் அறுதியிட்டு தேவுமத்தறியேன் என்றிருக்க குறையில்லை, வேறு தெய்வம் எனக்கு தெரியாதுன்னு தாராளமாக இருங்கோ. இதுதான் உங்கள் அளவு மாத்திரமன்று, இது உங்கள் அளவு மட்டுமில்லை, உங்களுக்கு மட்டுமில்லை, நம்முடைய சம்பந்திகளுக்கும் இந்த பிரதிபத்தியே ஆயிற்று காரியகரமாவது. இது என்னை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் 2 பேர், சமகாலத்தில் இருக்கிற உங்கள் 2 பேருக்கு மட்டுமில்லை, வருங்காலத்தில் எக்காலத்தில் வரப்போகிற சம்பந்திகள் அடைவலும். சம்பந்தின்னா யார் சுவாமி? பொன் கொடுத்து பிள்ளை கல்யாணம் பண்ணுவா தானே என்னால். ஓ, இது அந்த சம்பந்தி இல்லை, இது ராமானுஜ சம்பந்தி. என்னப்போ அந்த சம்பந்திக்கு இன்னும் எத்தனை ஜென்மத்திலே நம்ம என்ன தொடர்பெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியுமா? இந்த ஜென்மத்தில் இந்த பிள்ளை இந்த பொண்ணு, போன ஜென்மத்தில் யாரோ, வரும் ஜென்மத்தில் யாரோ. ஆனால் இவர் சொல்கிறது சம்பந்திகள் எல்லாருக்கும். அப்போ அடுத்தடுத்து நம்ம குழந்தைகளுக்கு ராமானுஜ சம்பந்தத்தின் பெருமையை இப்போவே சொல்லணும்னா அவனுக்கு 25 ஆகட்டம்லாம் வச்சுருக்கக்கூடாது, 5க்கு சொல்லணும். பிறந்த குழந்தை சமயத்திலேருந்தே சொல்லிட்டு வந்ததுனால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்துக்குள்ளே ஊறும். அப்போ சம்பந்தி சொல்லி கொடுப்போமோ இல்லையோ, பெரியப்பா சித்தப்பா அத்தை அப்படின்னு ஒவ்வொன்றா மாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறச்சேவே அப்போவே உடையவருடைய திருமேனியை காட்டி, இதுதான் நம்ம குலத்துக்கு ஆச்சாரியன், இவர் தான் நமக்கு உபகாரக ஆச்சாரியன், இவர் தான் உத்தாரக ஆச்சாரியங்கிறத அப்போவே சொல்லணும். அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா அத்தைன்னு எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போவே ஆச்சாரியன் உபகாரகன் உத்தாரகன் பிராபியம் பிராபகம் இவ்வுலகம் அவ்வுலகம் இந்த 6 வார்த்தையான்னு சொல்லிடுங்க. லீலா விபூதி நித்திய விபூதி, பிராபியம் பிராபகம், உத்தாரகன் உபகாரகன், இந்த 6ஐயும் அது தெரிஞ்சுனுட்டா உள்ளே எவ்வளவு சீக்கிரம் போடுறோமோ ரசகுல்லா குலாப் ஜாமுன் எத்தனை நாளி அந்த ரசத்தில் ஊறுறதோ அவ்வளவு நன்னா இருக்கும். பண்ண உடனே போட்டால் எப்படி இருக்கும்? நன்னா இருக்காது. நன்னா பண்ணால் அது ரசத்தில் ஊறணுமோ இல்லையோ, அதை 2-3 வயசுலேயே அந்த ரசத்தில் ஊற விட்டுட்டீங்கன்னா அவளே எனக்கு எப்போ சமாஷனன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவா. நம்ம ஒன்றும் திண்டாடிட்டு இருக்கவே வேண்டாம். அதுக்கு இப்போ அவரே ரசம் ரொம்ப நன்னா இருக்குது எப்போ நீ தரப்போறேன்னு கேட்டால் நம்ம பாடே முடிஞ்சுது பாருங்கள். அப்புறம் நம்ம ஒன்றும் கட்டமே பட வேண்டாமே, அவருக்காச்சு அந்த ஆச்சாரியனுக்காச்சு உத்தாரகருக்காச்சு நம்ம பண்ண கடமை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால் அதை ஜாகிரதையாக இப்போவே பார்த்து அந்த ருச்சியை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்துடணும். அதை தான் இருந்தாலும் சொல்கிறார், சம்பந்திகளுக்கும் இந்த பிரதிபத்தியே ஆயிற்று காரியகரமாவதுன்னு அருளி செய்தார். ஆச்சாரியனுக்கு இங்கிருக்கும் நாள் உபாயத்துவம் இத்தனை போக்கி பிராபிய பூமியில் உபாயத்தம் கொள்ளும்படி எங்கனே. இப்போ விசாரம் வந்துடுத்து. உடையவர் ஆமான்னு தலையாட்டுட்டார். ஆனால் அதில் ஒரு சந்தேகம் வந்தது. இப்போ இந்த லோகத்தில் இருக்கும் ஆச்சாரியன் உபாயம் பற்றினும் சரி, பிராபியமாக வச்சுருந்து கைங்கரியம் கூட பண்ணலாம் சுவாமி. உபாயமாக இப்போ சரணாகதி பண்ணுறோம், அவர் நான் பார்த்து உனக்கு மோட்சம் பெற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். ஞானமனுட்டானமைவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தி தேனார் கமல திருமாமகள் கொடுனன் தானே வைகுந்தன் தரும், அவரே வைகுந்தன் தரேன்னு தான் உபாயம்னு ஒத்துனுட்டார், பொறுப்பெடுத்துனுட்டார். பிராபியமானால் நிச்சயமா ஆச்சாரியனை கைங்கரியம் பண்ண போகிறோம். பிராபியமாக புருஷார்த்தமாக பண்ணிட்டோம், காலம் முடிஞ்சு போச்சு, ஆச்சு வயசு, சதாபிஷேகம்லாம் முடிஞ்சது, பெருமாள் ஆசைப்பட்டுட்டார். ஒரு நாள் இவன் கிளம்பிட்டான், வைகுந்தத்துக்கு வந்தாச்சு. அங்கே போன பிற்பாடு நமக்கு எதுக்கான உபாயம் வேணுமா? வைகுந்தத்துக்கு வருவதற்கு உபாயம் வேணும். வந்த பிற்பாடுக்கு எதுக்கு உபாயம்? வந்த பிற்பாடு கைங்கரியம் பிராபியம் தானே. அப்போ சந்தேகம், 2 இடத்திலும் 2 ஆகாரமும் உண்டுன்னு சொன்னீரே, 2 இடத்துலையும் உபாய பாவமும் உண்டு பிராபிய பாவம் உண்டுன்னீரே, வைகுந்தத்துக்கு வந்த அப்புறம் உபாயத்துவம் எதுக்கு? தேவையே இல்லையே. 10வது தேறினா தான் 12வதுக்கு போக முடியும். 10வது தேறிவிட்டேன், 12வதுக்கு வந்தாச்சு, இனிமே மேல் படிப்பை பற்றி பார்ப்பீளா 10வது பற்றி பார்ப்பீளா? அது முடிஞ்சு போச்சு, ஏறி வந்த ஏணி. அதை போல் இது வந்தா எடுத்து இனிமே எதுக்கு ஆச்சாரனுடைய உபாய பாவம் வைகுந்தத்தில் காரியகரமா? அது பிரயோஜனப்படுமா? பிராபியம் கைபுகுந்தால் பிராபகம் வேண்டுவதில்லையே என்னில் அங்கு தானும் ஆச்சாரியனுக்கு உபாயத்துவம் உண்டு. அங்கு தானும் ஆச்சாரியனுக்கு அங்கே போனாலும் உபாயத்துவம் உண்டு. ஆகையிலே அத்திர பரத்திர சாபி நித்தியம் யதீய சரணவு சரணம் மதீயம். அத்திர இங்கும், பரத்திர வைகுந்தத்திலும், இந்த ஆளவந்தாருடைய ஆச்சரியமான ஸ்ரீசூக்தி. அத்திர பரத்திர சாபி நித்தியம் யதீய சரணவு சரணம் மதீயம். இங்கிருந்தாலும் அங்கேயா இருந்தாலும் யதீய சரணவு சரணம் மதீயம்.
சரணம் உபாயம் அப்படின்னு சொல்லியிருக்கார். உபாயம்னு தன் ஆச்சாரியனுடைய திருவடியை சொல்லச்சே ஆள வந்தார். அத்திர பரத்திர சாப்பிங்கிறாரு. இங்கேயும் அங்கேயும் உபாயம்னு சொல்லியிருக்காருனால் அப்போ உபாய பாவம் 2 இடத்துலையும் இருக்குன்னா எதுக்கு இருக்கு? அங்கே போன பிற்பாடு இது வேண்டாமே நமக்கு தோணும். அத்திர பரத்திர சாபி என்ற ஆள வந்தார் அருளி செய்தது. இப்போ நமக்கு தளிகை பண்ணி தானே சாப்பிடணும். இங்கே வந்தாச்சு, சுவாமி ஆச்சரியமாக போடுறார். அதுக்கப்புறம் தளி பண்ணுற பொறுப்பு உங்களுக்கு இருக்கா? இல்லையோ. நம்ம கிரகத்தில் இருக்கிற பெருமாளுக்கு ஏதோ துளி, அது மட்டும் துளின்னு விடுவோம். அந்த துளி அவருக்கு பண்ணிட்டு இங்கே நமக்கு பெருதுளி, அங்கே சிறு துளி, இங்கே வந்தால் ஓஹோன்னு பிரசாதம் போட்டுடுறாரு. அப்போ எங்கே இருக்குது தளிகை பண்ணுற பாவனையோட பெண்கள்லாம் இங்கே வந்திருக்கா? ஆண்கள் தளிகை பண்ணுறவா இருக்கா? இங்கே உங்களுக்கெல்லாம் உபாய பாவனை இருக்கா? இல்லை. ததியாராதனம் உட்கார்ந்தா ஜம்முன்னு போட போகிறார். இனிமேல் ஒன்று அனுபவ பாவனை மட்டும்தான். இன்னும் 2 போடுங்கோன்னு வேணா போட்டு வாங்கிக்கலாமே தவிர அவ்வளோதான் நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி. இன்னும் அடுப்பை ஏற்ற வேண்டாம், ஒரு கட்டம் பட வேண்டாமே. அப்போ பிராப்பியத்துக்கு வந்துட்டோம்னா உபாய பாவனை இல்லையேன்னா இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற தளிகை பண்ணுற சாமர்த்தியத்தை வீட்டிலேருந்து கிளம்பச்சே கழட்டி வச்சுட்டு இங்கே வந்திருக்கீங்களா? அதோட வந்திருக்கீங்களா? அந்த பாவனையை கழட்டி வச்சுட்டு இங்கே வந்திருக்கீங்களா? இல்லை சுவாமி இப்போ இங்கே அடுப்பை மூட்ட சொல்லியிருந்தா கூட எனக்கு மூட்ட தெரியும் சொல்றீங்களா? அப்போ இங்கே வந்துட்டால் இவர்கள் பெருமாள் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானுக்கு அழைசிங்க பெருமாளுக்கு தளிகை கண்டுரலை பண்ணிட்டு உபாய பாவத்தை அவர்கள் ஏற்றுனுட்டு உங்களுக்கு சாப்பாடு போட்டுடுறா. போட்டால் நம்மளும் சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்டுடுறோம். அதுக்குன்னு தளிகை பண்ணுற வைபவத்தை அந்த சக்தியை கழட்டி வச்சுட்டு நம்ம யாரும் வரலையோ இல்லையோ. அதே போல் வைகுந்தத்துக்கு போயிட்டால் பெருமான் எப்பவுமே பிராப்பிய பிராபகம், ஆச்சாரியன் எப்பவுமே பிராப்பிய பிராபகம். அதுக்குன்னு இங்கேருந்து நம்ம அங்கே போன பிற்பாடு அங்கே ஆச்சாரியனை பார்த்தால் அவருக்கு கீழே இருந்த உபாய பாவனை என்ன கழட்டியாக வச்சுட்டு வர முடியும்? அவர் அத்தோடு தான் இருக்க போகிறார் இல்லையே சுவாமி. அவர் அந்த திருமேனியோட பார்த்துருக்கேன். இங்கே வைகுந்தத்துக்கு வந்தால் வேறையாச்சே. அப்போ அது சரீரமே முடிஞ்சு போச்சு. அர்ச்சிராதியில் விரஜாயை தாண்டிட்டோம். இப்போது விபூதியே மாறி போச்சேன்னால் என்ன மாறினாலும் ஆத்மா எங்கே போனார்? எல்லாம் சரீரம் போச்சு, கர்மங்கள் போச்சே தவிர வாசனை போச்சு, ருச்சி போச்சு. அதே ஆத்மா தானே. அந்த ஆத்மாவுக்கு இருக்கிற ஞானம் மாறித்தா. இதனால தான் வைகுந்தத்துக்கு போனால் நமக்கு புதுசாக வர்றதுன்னு எதையுமே நாம் ஒத்துக்கிறது இல்லை. ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியத்தேன்னு தான் உபனிஷத் சொல்கிறது. இயற்கையில ஆத்மாவுக்கு ஞானானந்தங்கள் உள்ளன. அது செயற்கையாக கர்மத்தால் மூடப்பட்டிருக்கு. அந்த மூடிய கழட்டுட்டான் வைகுந்தத்துக்கு வருகிறான்னால் அப்போ இங்கே இருக்கிற இதே குணத்தோட அடியேன் இதே குணத்தோடேன்னு சொல்லச்சே ஜாகிரதையாக புரிஞ்சுங்கோ. நமக்கு இருக்கிற பொறாமை அது இது கருமித்தன லோபித்தன இத்தோட இல்லை. இப்போ இதே குணத்தோடேன்னு இயற்கையான ஞானானந்தங்கள் அத்தோட தான் அவர் போறார்னால் அப்போ நமக்கே இப்படி இருக்கிறச்சே ஆச்சாரியனுக்கு இயற்கையில் இருக்கிற உபாய பிராப்பிய பாவம் எங்கே போகும்? எங்கேயும் போகாது. அவர் அதே பாவத்தோடு தான் அங்கே செல்ல போகிறார். அதனால குறையில்லைன்னு விட்டார். அத்திர பரத்திர சாபி நித்தியம் என்றும் சாத்தியாபாவே மகாபாகோ சாதனைக்கு பிரயோஜனம். சாத்தியம் கிடைச்சுடுத்துனால் சாதனம் வேண்டாமே, பிராப்பியம் கிடைச்சுடுத்துனா பிராபகம் வேண்டாமேன்னு கேட்கிறார். என்கிறபடியே பிராப்பிய பூமியிலே எல்லாம் கைப்பட்டு சித்தமாய் சாத்தியம் அன்றியிலே இருக்கையாலே பிராப்பிய பூமிங்கிறது வைகுண்டம். அங்கே போனால் எல்லாமே கிடைச்சுடுத்து, எல்லாமே சித்தம், தளிகை சித்தம். இது பாருங்க, நம்ம சொல்லிட்டே இருக்கிறச்சே சுவாமி ஏழை பண்ணு வந்துட்டார் பற்றியில். இப்போ அப்போ எல்லாம் சித்தம். இதுக்கு ஏதான்னு நம்ம பண்ணமானார் காதார கேட்டுட்டே இருக்கும். இப்போ பெருமாள் அம்சி இது அப்புறம் வாசனை பிடிக்கணும். ஜாகிரதையாக சொல்லியிருக்கேன். போகிறச்சே வாசனையெல்லாம் பிடிக்கக்கூடாது. அவர் அமுதி செய்த பிற்பாடு வாசனை பிடிச்சிக்கலாம். அந்த வாசனை வர வர நாக்கில் ஜலம் ஊறுறதோ இல்லையோ, எல்லாம் சாத்திய பாவம். அதுக்கு நம்ம ஏதானு பண்ணோமா? சித்தம். சித்தமாக சுவாமிகள்லாம் ஏழை பண்ணிட்டு வந்துட்டே இருக்காலும் இப்போ. அப்போ அது சித்தம்னால் சித்தம் வந்துடுதுன்னா எதுக்கு? அதான் சித்தமாக இருக்கேன், நான் எதுக்கு பிரயத்தனம் பண்ணோம்? அப்போ உபாய பாவமே வேண்டாமே. சாதனம் கொண்டு காரியம் இல்லை. சாதனத்துக்கு அங்கே ஒன்றும் வேலையே இல்லை. உபாயோபேயத்தே ததிகதவத் தத்துவம் நதுகுணவ் என்கிறபடியே இது பராசரவற்றர் சாதித்தது. பெருமாள் உபாயமாகவும் பிராப்பியமாகவும் இருப்பார். அது உனக்கு கூட சேர்ந்துருக்கிற குணம் இல்லை. அதுதான் நீ தத்துவமே. இப்போ பெருமாள்ங்கிற தத்துவம் எதால் பண்ணப்பட்டிருக்கும்னால் அவ்வளோ தூரம் சொல்கிறார் அவர். உபாய பிராப்பிய பாவனையே தான் அவர். உபாய உபேயமாக இருக்கிறதே தான் பெருமாள். அப்படின்னா அவருக்கு இயற்கை ஸ்வரூபமே அது. அது வந்தெல்லாம் பண்ணதில்லை. இப்போ ஒரு மண் சட்டி பானையை பண்ணுங்க. அந்த பானைக்கு மண்ணுங்கிறது என்னவா இருக்கும்? அந்த பானைக்கு மேலே நீல வர்ணம் அடிங்க, பானைக்கு மேலே ஒரு தாமரைப்பூ போடுங்க, பானைக்கு மேலே பேர் எழுதுங்க, பானைக்கு மேலே திருமண் போடுங்க. இதெல்லாம் வந்தேரி. ஆனால் பானைக்கு மண்ணு தானே, பானைக்கு மண்ணுங்கிறது வந்தேரி இல்லையே. பானையே மண் பானை தானே.
அதை போல பெருமாளுக்கு எதோ வந்தேறி இருக்கும். ஆனால் அவரே எதுன்னா உபாய பாவம் பிராபிய பாவம். அப்போ உபாயோபேயத்துவங்கிறது நீ தத்துவமாகவே இருக்கே, அது என்ன உனக்கு வந்தா இருக்கு இப்போ என்கிறபடியே இரண்டும் ஸ்வரூபமாக இருக்கும். இது பெருமானுக்கு பிராபியம் உபாயத்துவம் ரெண்டு ஸ்வரூபம். அதில் ஒன்றுக்கு சங்கோச்சம் இல்லாமையாலே ஒளிவிஞ்சி செல்லான் இருக்கும், மற்றையது உள்ளடங்கி இருக்கும். பெருமாள் எப்படி பண்ணிக்கிறாரா, கீழ்லோகத்தில் இருக்கிறச்சே ரெண்டும் உண்டு, அங்கே போன பிற்பாடும் ரெண்டு உண்டு. ஆனால் இங்கே இருக்கிறச்சே அவருடைய ஒரு சாமர்த்தியத்தை பளிச்சுன்னு காட்டிப்பறான். அங்கே போனப்புறம் அதை கொஞ்சம் அடக்கிடுவாரான், அடக்கிட்டு இன்னொரு சாமர்த்தியத்தை பளிச்சுன்னு காட்டிடுவார். இங்கே இருக்கிறச்சே உபாய பாவத்தை நன்னா காட்டுவார். ஏன்னா அதை பிடிச்சி நம்ம போய் ஆகணும் இல்லையோ. அங்கே போனப்புறம் பிராபியமாக இருக்கிறத நன்னா பிரகாசப்படுத்திடுவார். இங்கே இருக்கிறச்சே உன்னை பிரகாசப்படுத்துகிறார், அங்கே போன பிற்பாடு உன்னை பிரகாசப்படுத்துகிறார். ஒரு பெரிய வித்வான் சுவாமி, வித்வான் ரொம்ப நல்ல சங்கீத வித்வான், அவராக பெரிய உபன்யாசகர், ரொம்ப நல்லா உபன்யாசம் பண்ணுவார், ரொம்ப நல்லா பாட்டு பாடுவார். அப்படின்னா அவர் எங்கே வந்திருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் உன்னை காட்டிப்பார், உன்னை குறைச்சிடுவார். நல்ல அத்தியாபகர், நல்ல உபன்யாசகர். அப்படின்னா கோட்டிக்கு போகிறச்சே உபன்யாசம்னு ஆரம்பித்தா அங்கே தான் நடக்குமா? கோட்டிக்கு போகிறச்சே பாஷெல்லாம் சேவாகாலம் தான் பண்ணணும். உபன்யாசத்துக்கு வந்துட்டு சேவாகாலம் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்போ உபன்யாசமே ஓடாது. அதனால் உபன்யாசத்துக்குன்னு வரச்சே அந்த பாவனையை நன்னா காட்டிக்கிறார் சுவாமி. அத்தியாபகம்னு போகிறச்சே அந்த பாவனை காட்டிக்கிறார். இப்போ ரெண்டும் அவர்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்குன்னா ரெண்டையும் ரெண்டு இடத்துலையும் காட்டிட்டு இருப்பார் மாட்டார். எங்கே எதை காட்டணுமோ காட்டிட்டு போகிறார். அதுக்குன்னு இல்லைன்னு எப்படி சொல்லுவீள்? ரெண்டும் உள்ளது தானே. அதில் ஒன்று அடங்கி இருக்கும், ஒன்று பிரகாசப்பட்டு இருக்கும் என்று வச்சுக்கோங்கிறார். மற்றையது உள்ளடங்கி இருக்கும். இவ்வாகாரம் பகவத் விஷயத்தில் அன்றோ என்னில். சரி, இது பெருமாள் விஷயம் சொன்னீர், உபாயமாக இருக்கார், ஒன்றை அடக்கிப்பார், ஒன்றை பிரகாசப்படுத்திப்பார்னு. நாங்கள் கேட்டது ஆச்சாரியனை பற்றினா. ஏன் அதே பாவனை ஆச்சாரியனுக்கு உண்டே. பெருமான் எப்படி பிராபிய பிராபகமாக இருக்காரோ ஆச்சாரியன் அப்படித்தானே. ஆச்சாரிய விஷயத்திலும் அப்படியே கொள்ள குறையில்லை. தஸ்மை நமஹா மஜுதிஜங்கிரி சரோஜ தத்துவ ஞானாருராக மகிமா அதிசயாந்த சிம்னே நாதாய முனையே. நாதமுனிகளை பற்றி சொல்லச்சே, நித்தியம் யதீய சரணோ சரணம் மதியம் அத்திர பரத்திர சாபி. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தினத்திலே தன்னுடைய பாட்டனார் நாதமுனிகளை பற்றி சொல்கிறார். அவர் தான் எனக்கு இங்கேயும் உபாயம் பிராபியம், அவர் தான் எனக்கு வைகுந்தத்துக்கு போனாலும் உபாயம் பிராபியம். அவர் தஸ்மை நமஹ மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞான அனுராக மகிமா அதிசயாந்த சீம்னே. அதாவது மதுஜிதங்கிரி ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய திருவடி தாமர்களிலே விடாத ஞானம் பக்தி அத்தனையும் கொண்ட எங்கள் தாத்தா. அந்த தாத்தா தான் எனக்கு அத்தனை பரத்திர சாப்பி. ஆள வந்தார் தன்னுடைய பாட்டனாரான நாதமுனிகளை பற்றி இங்கேயும் அங்கேயும் பிராபியமும் பிராபகமும் அவரே அப்படின்னு சொல்லியிருக்காரே. உபாயோபேய பாவேன தமேவ சரணம் பிரஜேத். உபாயமாகவும் உபேயமாகவும் தமேவ அந்த ஆச்சாரியனையே சரணமாக பற்றுங்கள் என்கையால் பிராபிய பிராபகத்துவங்கள் இரண்டுக்கும் ஆச்சாரியன் வடிவாயிருக்கும். இவை வடிவாகையாலே இரே. இந்த ரெண்டுமே அவரிடத்தில் இருக்கிறதுனால தான் அத்திர பரத்திர சாப்பி என்றது. இங்கும் அங்கும்னு சொன்னாரே, இங்கும் அப்படித்தான் அங்கும் அப்படித்தான்றதுனால ரெண்டு இடம் தெரியுது. அவருக்கு பிராபிய பிராகத்துவம் ரெண்டும் உண்டுங்கிறதுனாலே ரெண்டு இடத்துலையும் ரெண்டும் உண்டுன்னு தெரியுது. அதனால வைகுந்தத்துக்கு போனாலும் உபாய பாவம் உண்டுன்னு தெரியறது. ஆனால் குறைச்சலாக இருக்கும். அதை படிச்சுன்னு காட்டிக்க மாட்டார், அதை அடக்கி வச்சுருப்பார். அத்திர பரத்திர சாப்பி என்றது தமேவ என்ற அவதாரணத்தை இட்டு அந்நியோக விவச்சேதம் பண்ணுகையாலே சரம பர்வமும் சகாயாந்தர சம்சர்க அசகமாயிருக்கும். இது இப்போ ஒரு விஷயம் முடிச்சுனுட்டார், இதுலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு போகிறார். அதை சொல்லி முடிக்க போகிறார். அதை சொன்னதில் வந்த சந்தேகத்துக்கு இன்னொரு விஷயத்துக்கு போகிறார். அதனால் கொஞ்சம் நிமிந்து உட்காந்து கேட்டால் தான் அப்படின்னா தெரியும்னு வச்சுங்களேன். அவர் சொல்லிட்டு இப்போ அப்பப்போ நீங்கள் நாற்காலியில் சாஞ்சின்னு கேட்கலாம், அப்பப்போவான்னு நிமிந்துன்னு முன்னாடி உட்காந்து கேட்கணும் இல்லையோ. இந்த பெரிய மட்டையடி ஆட்டம்லாம் ஆடும் பாருங்க. 50 இவா போடுவா, 50 அவா போடுவா. முன்னாடிலாம் 5 நாள் ஆடிடணும். இப்போ அதுக்கப்புறம் அது 50 ஆச்சு, 20 ஆச்சு, 10 வந்துடுத்துன்னு நினைக்கிறேன். சமீபமாக வரப்போகிறது. இந்த பக்கத்துக்கு 10, அந்த பக்கத்துக்கு 10. சாமி எந்த அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 6 பந்து இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 6 பந்து இருக்குது. அதில் மட்டும் ஜெயிச்சவாள்லாம் இருக்காங்கிறாளோ இல்லையோ, இருக்கலாம். அப்போ அப்படியே அதை குறைச்சி ஏதோ கொண்டுட்டாப்போ அதில் சொல்லுவா, கடைசி பந்து வரைக்கும் இன்னும் ஜெயிக்கலை, ஒரு 6 அடித்தா ஜெயிச்சுள்ளான்னு இருந்தால் நாற்காணி முனையில் உட்கார்ந்து பார்க்க வைத்த போட்டின்னு ஆங்கிலத்தில் எழுதுவான் தெரியுமா? அதை மாதிரி இது. அப்போ நீங்கள் நாற்காலி முனையில் உட்காந்து கேட்டால் தான் ஓஹோ இவர் இன்னது சொல்கிறார் போல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சாதிக்கிறார் தமேவன் அவதாரணத்தை சொல்கிறார்.
அத்திர பத்த பரத்திர சாப்பி நித்தியம் யதீய சரணம் சரணம் மதியம் தமேவ உபாய உபேய பாவேன. தமேவன்னா அந்த ஆச்சாரியனையே உபாயமாகவும் ஆச்சாரியனையே பிராப்பியமாகும்னா அவதாரணம் இருக்கும் இல்லையோ. தமேவ மாமேகம் தமேவ என்னையேன்னு சொல்கிற மாதிரி ஆச்சாரியனையேங்கிறதுனாலே ஆச்சாரியனை தவிர இன்னொன்றுத்தை சகிக்காதுன்னு சொல்கிறார். இப்போ இன்னொருத்தனுடைய உதவி சகிக்காது. இவரையும் பற்றி பெருமாளையும் பற்றிக்கலாமானால் தமேவ சரணங்கச்ச ஆச்சாரியனை மட்டுமே என்று அவதாரணத்தை இட்டு அந்நியோக வியவச்சேதம் பண்ணுகையாலே உபாயமாக ஆச்சாரியனை பற்றுகிறோம்னால் இந்த உபாயத்துவம் இன்னொரு இடத்துல எதான அன்வயிக்குமோ, இன்னொரு அந்யன்னா இன்னொருத்தம், இந்த ஆச்சாரியனை தவிர இன்னொருத்தர் இடத்துலையும் அது வருமோன்னால் அந்நிய யோக வியவச்சேதம். அந்யன்னா இன்னொருத்தரிடத்தில் இதே உபாய பாவம் இதே சரண்யத்துவம் அன்வைக்குமோ என்றால் வியவச்சேதம் இல்லை. இன்னொருத்தரிடத்தில் அது கிடையாது, இவரிடத்துல மட்டும்தான் சொல்லும் இல்லையோ. ராமன் வில்லாளின்னு சொன்னேன், இவனா வில்லுன்னா ராமன் தான் அப்படின்னு சொன்னேன். இருக்கட்டுமே, கர்ணன் எனக்கு தெரியுமே, அர்ஜுனன் எனக்கு தெரியுமே என்றால் ஆனால் அதெல்லாம் கிடையாது. ராமனே வில்லாளி. இந்த ஏவை அழுத்தினா என்ன தெரியுது? இப்போ அர்ஜுனன் கர்ணன்லாம் போனா போகிறதுன்னு இங்கே கண்ணன் சொல்லி கொடுத்தவே 4 அம்பு போட்டா, இவ்வளவு தான் பண்ணான். அதுக்கு மேலே வாழ்க்கையெல்லாம் அம்பெல்லாம் எடுக்க தெரியுமா? பீஷ்மன் முன்னாடி துரோணன் முன்னாடி இவன் காணாமலே போயிருப்பான். போனா போகிறது கண்ணன் கீதாச்சாரியனா தேர் ஓட்டினாலும் நின்று 18 நாள் யுத்தம் பண்ணி அப்புறம் வேற வாழ்ந்திருக்கான். இது கடைசியில் தெரிஞ்சு போச்சே. கண்ணன் பரமதத்துக்கு புறப்பட்டு போன உடனே காண்டீபத்தை தூக்குறான், ஒன்றுமே சக்தி இல்லை. ஒன்றும் பஞ்சாப் மாநிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற 10 திருடாள் வந்து நைய புடைச்சிட்டு போயிட்டா அர்ஜுனனு. சாமி வெறும் திருடனா அடிச்சுட்டு போயிட்டான். அங்கேயோ யாரோ கர்ணன் துரியோதனன் அதெல்லாம் கண்ணன் இருக்கச்சே அது கிளம்பி போன பிற்பாடு இவனுக்கு ஒரு சக்தி இல்லை. அதனால் அவர்கள்லாம் இல்லை, ராமனே வில்லாளின்றமோ இல்லையோ. அதை போலே ஆச்சாரியன் உபாயம்னு சொன்னார். ஒருவேளை இன்னொருத்தர் உபாய் அதெல்லாம் கிடையாது சாமி. ஆச்சாரியனே உபாயம். இதுதான் அந்நிய யோக வியவச்சேதம். இன்னொருத்தரிடத்தில் அது சேராது. யோகம்னா சேர்க்கை. அந்நியர்களிடத்தில் இந்த பாவனை சேராது அப்படின்னு இங்கே சொல்லிட்டார். சம்சர் ஏனால் சரம பர்வமும் சகாயாந்தர சம்சர்க்க அசகமாயிருக்கும். பெருமான சரணம்னு பற்றிட்டு இன்னொருத்தர் இடத்துல சரணம்னு சொன்னால் இவர் விட்டுடுவார். சாமி உம்மைத்தான் பற்றினேன் இல்லையோன்னால் மற்ற பேரை பற்றாமல் என்ன பற்றணும் அப்படின்னா தான் நான் வேலை செய்வேன். இது சணப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம். பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டு சணக்கயிறு தாம்பு கயிறை போட்டுன்னு வச்சு நீ அந்த ஆளை கட்டினேள், பிரம்மாஸ்திரம் போயிடும். அதுக்கு சூடு சொரணம் அதிகம். பிரம்மாஸ்திரத்தாலையும் ஒருத்தரை கட்டிட்டு சணக்கயிறையும் போட்டு ஒருத்தரை கட்டினேன்னால் இது என்ன எனக்கு மதிப்பே இல்லைன்னு ஆயிடுமோ இல்லையோ. அதனால் பெருமானிடத்தில் சரணம்னு சொன்னால் அந்த பாவனை இன்னொருத்தர் இடத்துல போகாது. அதனால் இன்னொருத்தருடைய சகாயத்தை அது பொறுத்து கொள்ளாது, தான் மட்டும்தான் அது இருக்க வேண்டும். அதே போலத்தான் ஆச்சாரியனும் மற்றொரு இடத்திலேருந்து சகாயத்தை பொறுத்துக்க மாட்டார். அதாவது காரிய காலத்தில் சரம பருவம் ஸ்வவெதிரிக்தத்தை சகாயமாக அபேட்சியாமல், காரிய காலத்தில்னா மோட்சம் கொடுக்க வேண்டிய காலம் இருக்கு பாருங்க, காரிய காலம். அப்போது சரம பருவம் ஆச்சாரியாபிமானம்ங்கிறது, ஆச்சாரியன் நம்மளை உபாயமாக இருக்காரோ இல்லையோ, அந்த சரம பருவம் ஸ்வவெதிரிக்தத்தை சகாயமாக அபேட்சியாமல். ஸ்வவெதிரிக்தம்னா தன்னை தாண்டி இன்னொன்று, அதை சகாயமாக ஒத்துக்காது. ஆனால் சகாயமாக அபேட்சியாமல் அந்திமோபாயமாக இருக்கும். இதுதான் கடைசி உபாயமாக இருக்கும். பகவத் சம்பந்தம் 5 இருக்க அடுக்கும். இப்போ என்னன்னு வச்சுக்கணும்னால் பகவத் சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம் 2. பெருமாள் திருவடியை பிடிச்சுனுட்டோம். அவரும் இன்னொரு சகாயத்தை எதிர்பார்க்க மாட்டார், பொறுக்க மாட்டார். ஆச்சாரியனை பற்றரும், அவரும் இன்னொரு சகாயத்தை ஏற்றுக்க மாட்டார், பொறுத்துக்க மாட்டார். இப்படின்னுச்சே 2 பேரும் சமமாக இருக்காளோ. இவரும் இன்னொரு சகாயத்தை பொறுத்துக்க மாட்டார், ஆச்சாரியரும் மற்றொரு சகாயத்தை பொறுத்துக்க மாட்டார். அப்போ 2 பேரில் ஒத்தரை தேர்ந்தெடுத்துக்கலாம், பிடிச்சிக்கலாம் என்று சொல்லிவிடலானால் சம்பிரதாயமே பொத்துன்னு விழுந்துடும். இப்படி பண்ண முடியுமா? எங்கேனப்போ பெருமானி ஆச்சாரியன்னு சமமாக வச்சுட்டு வேணும்னா இவர் பிடிச்சுங்க அவரும் அதே மாதிரி, வேணும்னா அவர் பிடிச்சுங்க அவரும் அதே மாதிரி, ரஸ்தாளி வேணும்னா சாப்பிட்டுங்க, செவ்வாழைப்பழம் வேணுமா சாப்பிட்டுங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. இவ 2 பேருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது, ஒத்தரை விட்டு ஒத்தரை பத்திரத்துக்கு முடியாது. ஆனால் 2 பேரும் இன்னொரு சகாயத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறா என்றால் பெருமாள் ஆச்சாரிய சகாயத்தை ஒத்துக்க மாட்டார், ஆச்சாரியன் பெருமாள் சகாயத்தை ஒத்துக்க மாட்டார்னு ஆயிடாதா? கடைசியில் எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிருவோம். நம்ம எங்கேயோ ஆரம்பிக்கிறதா வச்சுன்னுட்டு தப்பான இடத்துல முடிஞ்சு போயிடும். இவர் பெருமாள்கிட்ட போனால் ஆச்சாரியன்ட்ட பத்தலைன்னா இங்கே வான்னு சொல்லிட்டு, உடையவர்கிட்ட போனால் ரங்கநாதர்கிட்ட போலேன்னா இங்கே வான்னார்னா அது தப்பு சுவாமி. நம்ம ஏதோ தப்பாக ஆரம்பித்து தப்பாக முடிக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்போ ஜாகிரதைப்படுத்திக்கணும். அவரே ஜாகிரதைப்படுத்திட்டார். என்னால் பகவத் சம்பந்தம் 5 இருக்க அடுக்கும்.
यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो यतिराज यतिराज यतिराज